ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்கிறோம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் தொப்புள் மாதிரி இருக்கும், அதையும் அதில் ஒரு வேர் பகுதி மாதிரி ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம வாழைப்பூ செய்யணும். அது ஏன் எடுக்கிறாங்க, எதுக்குனால எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது அதுதான். இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறோம். தயிர் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டூ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம எந்தளவுக்கு வாழைப்பூ அந்த மசாலா ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். தண்ணி நிறையா ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் நம்ம வாழைப்பூ அதில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட முடியாது. ஸோ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோம் அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மசாலா பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெயை காய வச்சுக்கிறோம். காய வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைப்பூ டிப் பண்ணி அதில் சூடான எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இது ஒன்றா போட்டு எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை 2-3 வாழைப்பூ சேர்த்து வச்சு நீங்கள் டிப் பண்ணி மசாலாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வீடியோவை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் என்னென்ன வீடியோ வேணுமோ அதையும் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன வீடியோ கேட்குறீங்களோ அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை புரியலையாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேனா இல்லை இன்னும் ஸ்லோவாக பேசணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். வாழைப்பூ பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே வாழைப்பூவில் இன்னும் வேறு விதமாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பூ கட்லெட்டாக செஞ்சு கொடுக்கலாம், வாழைப்பூ கூட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாழைப்பூ 65 2 பக்கெட்டும் லைட்டாக பரட்டி விடுங்க, இல்லைனா உடஞ்சி வந்துடும். பரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு நிறமாக செவந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ ஒரு மாதிரி கறி மாதிரியே இருக்கும், அதனாலே கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் வாழைத்தண்டுலேருந்து, வாழைக்காயிலேருந்து, வாழைப்பூலேருந்து, வாழை இலையிலேருந்து எல்லாமே நமக்கு யூசேஜ். இந்த வாழை மரத்தில் இல்லை அத்தனையும் வச்சு நம்ம இன்னும் என்னென்ன ஹெல்த்தியான டிஷ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.